ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி பற்றி தான் பார்க்க போகிறோம். எஸ்ஐபி வந்து ஃபுல் ஃபார்ம் என்னன்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்த்லியாக ஆர் ரெகுலராக மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு பிளான் தான் எஸ்ஐபி பிளான். இது வந்து போஸ்ட் ஆஃபீஸில் கிடையாது, இது வந்து ஒன்லி பேங்க்கில் தான். எஸ்பிஐ பேங்க், ஐசிஐசி பேங்க்கு, ஹெச்டிஎஃப்சி பேங்க் இந்த மாதிரி பேங்க்கில் மட்டும்தான் இந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஓகேவா? போஸ்ட் ஆஃபீஸில் கிடையாது. அப்புறம் இந்த மாதிரி ஆப்ஸ் இருக்குது, க்ரோ ஆப்பு. இந்த மாதிரி ஆப்பில் போய் டேரெக்டாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் எஸ்ஐபி பண்ணலாம். எஸ்ஐபி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரெகுலர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. ரொம்ப இப்போ ஒரு 1000 போடுறீங்க அப்படின்னா அது ரெகுலராக போடணும், லாங் டேர்மாக போடணும். இப்போ வந்து ஒரு 3 years to 5 years போட்டால் கூட அந்தளவுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்காது. இதுக்கு வந்து ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. இது வந்து எப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அது வந்து இன்க்ரீஸ் ஆகும், சம்டைம் டிக்ரீஸும் ஆகும். ஸோ வந்து நீங்கள் லாங் டேர்ம் பண்ணால் பெஸ்ட்டு. மார்க்கெட் அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா திடீர்னு ஹையாகவும் திடீர்னு லோவாகும். இருந்தாலும் நீங்கள் ஸ்மால் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா, ஹை அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ரிஸ்க் அதிகம். ஸோ ஸ்மால் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆவரேஜ் காஸ்ட் யூனிட் வந்து வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 10 to 15 years நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா அது ரொம்ப நல்லது. ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப சீக்கிரமாகவே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஒரு 10 to 15 years வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ப்ராஃபிட் நிறையா கிடைக்கும். இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணும்போது நீங்கள் மிட் கேப் பண்ணாதீங்க. மிட் கேப்னால் இடையிலே முடிச்சிடுற மாதிரி ஒரு 1 year 2 year 3 year அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேஸ்ட்டு. அது வந்து நீங்கள் வந்து அந்தளவுக்கு அமௌண்ட் எடுக்கவே முடியாது. நிறைய பேர் சொல்கிற மாதிரி எஸ்ஐபியில் போட்டால் இவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது அது லாங் டேர்மில் மட்டும்தான் அதிகமாக கிடைக்கும். அதுக்கப்புறம் என்னென்னா ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. நீங்கள் இப்போ ஒரு பிளான் வச்சுக்கிட்டு தான் எஸ்ஐபியில் நீங்கள் போடுறீங்கன்னா இன்னும் பெஸ்ட்டு. இப்போ எஜுகேஷனுக்காக நம்ம போடுறோம், இல்லை இப்போ நம்ம வீடு கட்டுறதுக்காக போடுறோம் அப்படின்னா அதுக்கு ரொம்ப பெஸ்ட்டு. ஸ்மால் அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. ஏன்னா திடீர்னு லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதில் நம்ம எப்போதுமே சொல்ல முடியாது இது வந்து ப்ராஃபிட் தான் கிடைக்கும், லாஸ் ஆகாது அப்படின்னு சொல்ல முடியாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கணும் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ஃபிக்ஸ்டு டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். பேங்க்கில் வந்து எஸ்ஐபி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது டேட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஆட்டோ டெபிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து டேரெக்டாக அமௌண்ட் வந்து எடுத்துகிட்டு அது மியூச்சுவல் ஃபண்டில் கொடுத்து ஷேரிங் ஸ்டாக் மார்க்கெட்டில் கொடுப்பாங்க. டேக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு டேக்ஸ் இருக்குது. இப்போ 1 lakhக்குள்ளே வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேக்ஸ் வந்து 1 lakhக்குள்ளே வந்து உங்களுக்கு கிடைக்கிது, அந்த ப்ராஃபிட் கிடைக்கிது அப்படின்னா அதுக்கு வந்து கிடையாது டேக்ஸ். இதே 1 lakh மேலே இருக்குது, லாங் டேர்மாக இருந்துச்சு அப்படின்னா 10% வரைக்கும் டேக்ஸ் பே பண்ணணும். இதே நீங்கள் ஷார்ட் டேர்மில் அதாவது சீக்கிரமாக அதை முடிச்சிட்டிங்க, நீங்கள் வந்து ஒரு 3 to 5 yearsக்குள்ளேயே வந்து 1 yearக்குள்ளே முடிச்சிட்டிங்கன்னா 15% வரைக்கும் டேக்ஸ் வந்து பே பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதை எங்கெல்லாம் போய் நம்ம செக் பண்ணலாம்? நம்ம பேங்க்கில் போடுறோம், ஆனால் அவங்க வந்து ஒரு வேளை சொல்லுவாங்க திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா லாஸ் ஆகிடுச்சு, அதனால் வந்து அமௌண்ட் வந்து ப்ராஃபிட் கிடைக்கல, உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டப்போ வந்து இதாகிடுச்சு வந்து அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் அதை எப்படி நம்ப முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு வந்து சில ஆப்ஸ் இருக்குது. பார்த்திங்கன்னா டேரெக்டாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து எப்படி க்ரோ ஆகிட்டுருக்கா, ப்ராஃபிட்டில் இருக்கா, லாஸில் இருக்கா எல்லாமே நம்ம செக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரெக்ட் ஆப்ஸ் இருக்குது. க்ரோ அஃபிஷியல் வெப்சைட்னு பார்த்தீங்கன்னா ஏஎம்சிக்கு டேரெக்ட் ஆப்பில் ஏஎம்சிங்கிற ஒரு ஆப் இருக்குது. இது அஃபிஷியல் வெப்சைட் இருக்குது. சில இது மணி கண்ட்ரோல், வேல்யூ சர்ச், மார்னிங் ஸ்டார் இந்த மாதிரி இதுக்குள்ளேயும் போய் நீங்கள் செக் பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனுக்குள்ளே போய் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது உங்கள் பேன் நம்பர், ஆதார்லாம் கொடுத்துட்டு பண்ணீங்க அப்படின்னா அது உங்களோட எல்லாமே காட்டும் உங்களுக்கு. இதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ வேணால் ஸ்டாப் பண்ணிக்கலாம், எப்போ வேணால் இன்க்ரீஸ் பண்ணலாம் அமௌண்ட்டை, இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஆனால் பட் நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி நல்ல இடத்துல பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு போடுறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் வேணும்னா லைஃப் டெக் சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.